இல்லை இன்னொன்று ஓகே, இந்த இழப்பு ஏற்படுதல்னு சொல்கிறீங்க சார். ஆனால் இந்த கட்டண உயர்வில் இவங்க ரெண்டு பேரும் இவங்க இந்த நடுத்தர மற்றும் சாமானியர்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த பாதிப்பு நடுத்தரம்ன்றது யாரு? நடுத்தரம்ங்கிறது யாரு? பாதிப்பு இல்லாதவங்கன்னு சொல்கிறவங்க யாரு? ஆமாம், இது குறிப்பிட்ட அளவு அந்த மானியம் கொடுக்குறாங்க, அதை விட கொஞ்சம் கூடுதலாக. நடுத்தரம்ங்கிறது நடுத்தர வர்க்கம்னு சொல்கிறது யாரு அப்படிங்கிறது சொல்லணும். சரி, நீங்கள் ஒரு சின்ன கடை வச்சிருக்கிறவர் கூட நிறைய தான் பணம் கட்டுறாரு, அவர் நடுத்தர வர்க்கம் இல்லையா? அது இல்லாமல் இப்போ இங்கே சென்னைக்குள்ளே இந்த நகர்ப்புறத்தில் வாழ்கிறவங்க அதிகபட்ச மின்சாரத்தை பயன்படுத்தி தான் ஆகணும். ஃபேன் போட்டு தான் ஆகணும், டிவி போட்டு தான் ஆகணும். அது குறைஞ்சபட்சம் இந்த கோடை காலத்தில் ஏசி ஏதாவது ஒன்று போட்டு தான் ஆகணும். அப்போ அவங்களுடைய கன்சம்ஷன் அதிகமாக தான் இருக்கும். அப்போ அதே கிராமத்தில் இருக்கிறவங்கள இதே எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடியவங்க கிராமப்புறத்தில் இருந்தால் அந்த அளவுக்கு மின்சார தேவை இருக்காது. அப்போ மின்சார தேவையை பொறுத்த வரைக்கும் நடுத்தரங்கிறது யாரு, நடுத்தரம் இல்லாதவங்க யாரு? அதில் சிக்கல் இருக்கு. தப்பு இல்லை, அது ரொம்ப. ஏன்னா மின்சாரத்தினுடைய பயன்பாடுங்கிறது இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியா இல்லை. இப்போ வட மாநிலங்கள் 7 மாநிலங்கள் இருக்கு. அஸ்ஸாம் இருக்க, மேகாலயா, மணிப்பூர், திரிபுரா, நாகாலாந்து, வடகிழக்கு மாநிலங்கள். ஆமாம், 7 மாநிலம் இருக்கு. 7 மாநிலத்துக்கு ஒரு 1800 மெகாவாட் தான் அதுக்கு லோடு. 7 மாநிலத்தினுடைய மொத்த லோடே அவ்வளோதான். பூனே சிட்டியினுடைய லோடு 1800 மெகாவாட். ஸ்டேட்டுக்குள்ளது ஒரு நகரத்துக்கு. இப்போ சென்னை நகரத்தினுடைய லோடு எவ்வளோ இருக்குன்னா 4300 மெகாவாட் இந்த சம்மரில். கேரளாவோட மொத்த லோடு எவ்வளோ இல்லைங்க, 4800 மெகாவாட். கேரளா ஒன்றும் பின்தங்கிய மாநிலம் கிடையாது, ஒரு வளர்ந்த மாநிலம் தான். ஏன்னா அங்கே இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது, வணிக நிறுவனங்கள் கிடையாது, முழுக்க முழுக்க வீட்டு உபயோகம் தான் நிறைய இருக்கு. அப்போ மின்சார பயன்பாடுங்கிறதுல வச்சுட்டு நீங்க நடுத்தர வர்க்கம், தாழ்ந்த வர்க்கம், மேல் வர்க்கம், அந்த மாநிலங்களுக்கு அந்த உரிமை கொடுத்துருக்காங்களா சார்? அவங்க அந்த மின்கட்டணத்தை உயர்த்துறாங்க, இவங்க அந்த மானியத்தை கட்டிக்கலான்னு சொல்றாங்க. ஒன்று மாநிலம், இந்த மாநிலங்கள் அந்த மானிய தொகையை செலுத்திக்கலாம். அதுக்கு மின்சார சட்டம் இருக்கு, அதுக்கு பட்ஜெட் அலோகேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை சார், இப்போ இவங்க 2021 மானியம் மட்டும் கொடுத்த மானியம் எவ்வளவுன்னு சொன்னா, நாங்க சொல்றதுக்கு அடிப்படை காரணம் இருக்கு. 2000 மின்சார கட்டண உயர்வுக்கு முன்னாடி 21-22 வருஷத்துல எவ்வளவு மானியம் கொடுத்தாங்கன்னா 8900, அதான் 9000 கோடி. இந்த 24-25 எவ்வளவு மானியம் கொடுக்குறாங்கன்னா 16000 கோடி. அப்போ 4 வருஷத்துல 7000 கோடி, கிட்டத்தட்ட அதே மடங்கு, ஒரு மடங்குக்கு மேலே மின்சார கட்டணத்துக்கான மானியம் கூடிருச்சு. அப்போ மானியம் கூடுதுன்னு சொன்னால் நீங்கள் மின்சாரத்துக்கு மானியம் கொடுக்கக்கூடாதுன்னு எங்கள் வாதமே கிடையாது. மின்சார கட்டணம் தவறாக இருக்கு. நீங்கள் கேரளாவில் இருக்கிறது நாம் தமிழ்நாட்டை ஒப்பிடவே முடியாது. ஏன்னா இங்கே நீங்கள் மின்சாரத்தினுடைய பயன்பாடுங்கிறது பாதி, மின்சாரத்தினுடைய பயன்பாடுங்கிறது அதிக மின்சார கட்டணம் கட்டுறவங்க, தொழிற்சாலைகள், அதுக்கப்புறம் வணிக நிறுவனங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள், இவங்கெல்லாம் சேர்ந்தது 50%. இன்னைக்கு 1 லட்சம் மில்லியன் யூனிட் நீங்க விற்கிறீங்கன்னா 50 லட்சம் மில்லியன் யூனிட்டை இந்த நிறுவனங்களை பயன்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட கீழே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ், சாதாரண இண்டஸ்ட்ரீஸும் இந்த ஹெச்டி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் சேர்த்தா கூட மிஞ்சி போனால் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் பேர் அதை கட்டிடுறாங்க. 4 லட்சம் பேர் ஒட்டு மொத்தத்தில் 50% மின்சாரத்தை பயன்படுத்துறாங்க. அவங்க கட்டுற கட்டணம் அதிகம். அப்போ நீங்க சாதாரண மக்களுக்கான மின்சார கட்டணம் குறைவாக தான் இருக்கணும்.